Hi my dear friends and cuties, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான வால் டெக்கர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கார்ட்போர்டும் கொஞ்சம் பேப்பர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 7x7 சென்டிமீட்டரில் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அது வந்து இது மாதிரி இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம எப்போவும் இலை கட் பண்ணுவோம்ல அது மாதிரி, ஆனால் வந்து கீழே ரொம்ப பெருசாக இருக்கணும். அப்படியே மேலே போக போக வந்து சின்னதாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இது ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி 5x5 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதுவும் இதே போல் வந்து இலை மாதிரி தான் கட் பண்ணணும். ஆனால் அடியில் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போது கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் அதே போல் 3 இது வச்சுருக்கேன். க்ரீன் கலரில் ஒன்று வந்து பெருசாக வச்சுருக்கேன். அதில் வந்து எல்லோ கலரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலருக்கு மேலே அந்த எல்லோ கலரை ஒட்டிடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து அந்த ப்ளூ கலர் மேலே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலரையும் அந்த எல்லோ கலருக்கு மேலே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வந்து நான் கிளிட்டர் ஷீட்டு ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த ப்ளூ கலருக்கு மேலே வச்சிடுறேன். இப்போது இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அதை மட்டும் இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து கட் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் மேலே இருந்து மட்டும் ஒரு ஆஃப்லேருந்து மட்டும் கட் பண்ணால் போதும். அதே மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம மயில் இறகு மாதிரி அழகாக இருக்கும். இப்போ இதே போல் நமக்கு தேவையான அளவுக்கு செஞ்சு வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து பீகாக் வந்து வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கார்ட்போர்டில் கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். அதை வந்து இது மாதிரி கையில் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ரவுண்ட்ஸ் தேவை அப்படின்னு இல்லை, நமக்கு எவ்வளோ த்ரெட்டு தேவையோ அவ்வளோ வந்து நம்ம கட் பண்ண தான் போகிறோம். அதனால் நம்ம எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணாலும் சுற்றிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சமாக சுற்றிட்டு கூட கட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா திருப்பவும் கூட சுற்றி கட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா எண்டில் வந்து முடிச்சு போட்டுட்டு இப்போது எக்ஸ்ட்ரா த்ரெட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டாக ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி கட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம போம்போ பால் செய்யும்போது கட் பண்ணுவோம்ல அது மாதிரி இந்த த்ரெட்டை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி முடிச்சிடணும். சின்னதாக வந்து ஃபுல்லாக இந்த இது நம்ம சுற்றி வச்சுருக்கோம்ல அது ஃபுல்லாகவே வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிடணும். ப்ளூ கலர் வந்து நல்லா டார்க்காக தெரியும் மயிலுக்கு வந்து, அதனால் நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நல்லா வந்து நம்ம சுற்றின த்ரெட்டு ஃபுல்லாகவுமே இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு பத்தலைனா வேணால் திரும்பவும் கொஞ்சமாக ரோல் பண்ணி இது மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம த்ரெட்டு சுற்றுறதை விட பெயிண்ட் அடிக்கிறத விட இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டினா அது இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். இது வந்து வேறு மாடலில் தெரியும் பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி முடித்தாச்சு. இதை வந்து நான் இந்த பீகாக்கோட சென்டர் இருக்குல்ல அந்த இதில் வந்து தலையிலேருந்து கீழே எல்லாமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை அதில் ஒட்ட போகிறேன். கொஞ்சமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக பற்றியும் க்ளூ அப்ளை பண்ணிட்டுனா க்ளூ வந்து உணர்ந்து போயிடும். அதனால் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி த்ரெட்டை வந்து கொஞ்சமாக எடுத்து அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து த்ரெட் நல்லா ஒட்டும். அப்போ தான் திருப்பி நம்ம எடுக்கும்போது த்ரெட்டு கீழே விழாமல் இருக்கும். இப்போ திரும்பவும் அதிலேருந்து ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதே போல் ஒட்டிடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது நான் பேக் சைட் திருப்பிடுறேன். இப்போ வந்து ஹாட் க்ளூ வச்சுட்டு பேம்போ ஸ்டிக் வந்து ஒட்டுறேன். பேம்போ ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி ஒட்டணும். அந்த கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறது தெரியுதுல்ல, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று கீழே வர மாதிரி நம்ம வந்து ஒட்டணும். ஒட்டும்போது இதாக ஒட்டிட்டிங்கன்னா கூட திரும்பவும் வந்து முன்னாடி சைடு திருப்பும்போது அதை வந்து ஈவனாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து மேலே இருக்க மாதிரி ஒன்று வந்து சென்டரில் கீழே இருக்க மாதிரி வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம பீகாக் ஃபுல்லாகவே வந்து ஒட்டணும். நீங்கள் வந்து பேம்போ ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் பேப்பர் ரோல் இருக்குல்ல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இப்போ வந்து இதுக்கு பேம்போ ஸ்டிக்கு வந்து கலர் அடிக்கல, அப்படியே தான் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க 2 மட்டும் ரொம்ப கீழே வச்சுட்டு மீதியெல்லாம் ரொம்ப மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்து அரிசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி நான் அரிசிக்கு வந்து கலர் மாற்ற போகிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக பேம்போ ஸ்டிக் வச்சு அந்த பெயிண்ட்டை வந்து அதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா ஸ்டிக்கு வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா எல்லா அரிசியிலையுமே வந்து எல்லோ கலர் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு பேப்பரில் கொட்டி காய வச்சிடலாம். இப்போது என்ன பண்ணா, நான் அந்த 2 சைடும் கார்ட்போர்ட் இருக்குல்ல, அதில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம அரிசி வந்து எல்லோ கலரில் கலந்து வச்சுருக்கோம்ல, அது வந்து இதில் ஒட்டும்போது அந்த கீழே இருக்க கார்ட்போர்டு நமக்கு தெரியாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம எவ்வளோ நெருக்கமாக ஒட்டினாலும் அரிசி கொஞ்சம் கீழே விழுந்துச்சுன்னா கூட அந்த கார்ட்போர்டு அப்படியே தெரியும். அதனால் நான் அதில் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிடுறேன். பெயிண்ட் அடித்ததே அழகாக தான் இருக்கும். அதுக்கு மேலே எதுக்கு அரிசி ஒட்டுறோம் அப்படின்னா, அது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும். பெயிண்ட் மட்டும் அடித்தா அதில் ஒன்றும் பெருசாக இதாக இருக்காது. மேலே அரிசி ஒட்டினோம்னா, இப்போ நம்ம ப்ளூ கலர் த்ரெட் ஒட்டிருக்கும்போது அது 3D மாதிரி கொஞ்சம் மேலே தெரியுதுல்ல, அது மாதிரி அரிசி ஒட்டினோம்னா அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காக தெரியும். அதுக்காக தான் வந்து நம்ம அரிசி எடுத்திருக்கோம். இதே மாதிரி பெயிண்ட்டும் வந்து அடிச்சிருக்கோம். இப்போ அரிசி அந்த இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னா கூட அந்த கார்ட்போர்டு நமக்கு தெரியவே தெரியாது. பார்க்குறதுக்கு லுக்காக சூப்பராக இருக்கும். சும்மா இதெல்லாம் ஒரு ட்ரிக் தான். இப்போது இந்த காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். அது காயிட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து ஃபெதர்ஸை வந்து ஃபுல்லாக ஒட்டிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிக்கில் ஒரு ஃபெதர் நான் வந்து ஒட்டிடுறேன். அதே மாதிரி அடுத்ததுலேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததும் ஒட்டிடலாம். அது வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்க மாதிரி ஒட்டணும். அடுத்தது வந்து நம்ம மேலே இருக்க மாதிரி நம்ம ஒட்டணும். இப்போ வந்து இந்த பெருசாக இருக்குல்ல, அந்த குச்சியில் வந்து நம்ம 2 ஃபெதர் ஒட்டிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போ வந்து அதில் பாருங்கள், நான் இன்னொரு ஃபெதர் ஒட்டிடுறேன். இன்னொரு ஃபெதர் ஒட்டியாச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அதுலேயும் வந்து இன்னொரு ஃபெதர் ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஒரு இதில் 2 ஃபெதர், அடுத்ததில் 1, அடுத்ததில் 2, அடுத்ததில் 1, இதே போல் இந்த ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ ஃபெதர்ஸ் எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடித்த பெயிண்ட் வந்து காஞ்சிருக்கும். இதில் வந்து நம்ம அரிசியை வந்து ஒட்டிடலாம். இதுவும் வந்து க்ளூ நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அரிசி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். எவ்வளோ க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், நிறைய க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து அரிசி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். ஒட்டின உடனே எடுத்து நிறுத்திடாதீங்க. அது வந்து கொஞ்சம் நேரம் காயிட்டும், ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். உல்லன் த்ரெட் வந்து சீக்கிரமாக ஒட்டிடும். அரிசி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல, அதனால் நீங்கள் எடுத்து நிறுத்தினோடனே அந்த வெயிட்டுக்கு பேஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கீழே கொட்டிடும். அதனால் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அரிசி நல்லா ஒட்டும். நல்லா க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் அரிசி ஃபுல்லாக அதில் வந்து நம்ம கொட்டி விட்டுடலாம். நான் எல்லாமே ப்ளூ அண்ட் க்ரீன் அப்புறம் எல்லோ, இது 3 கலரையும் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபுல்லாகவே செஞ்சுருக்கேன். அப்புறம் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்து அந்த கார்னர்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வந்து கொட்டி கொட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ஒட்டும். ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இப்போது இந்த சைடு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சுல. இப்போ இதே போல் இந்த சைடும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசி அதில் போட்டு ஒட்டிடலாம். இப்போ 2 பக்கம் மட்டும் முடிஞ்சாச்சு. இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்திங்கன்னா மேலே ஒட்டாமல் இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டிடும். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். மீதி ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். இப்போது நான் மூக்குக்கு வந்து க்ரீன் கலர் வந்து ஒட்ட போகிறேன். அதுவும் வந்து உல்லன் த்ரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து அங்கே ஒட்டுறேன். நம்ம ப்ளூ கலர் எப்படி சுற்றி கட் பண்ணமோ அதே மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலரும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இங்கே நீங்கள் வந்து எல்லோ கலரும் அரிசிக்கு பதிலாக உல்லன் த்ரெட்டே கட் பண்ணி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ கண் வைக்கணும்ல, அதுக்கு நான் ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன்.
அங்கே வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்டோனை கண்ணு மாதிரி வச்சிடலாம். நம்மளோட வால் டெக்கர் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்